ரோமர்கள் இரண்டாம் அதிகாரம் 1-11. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிறவனே, நீ யாரானாலும் சரி, கூட்டு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து அவைகளையே செய்கிறவனை நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவனுடைய தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்குக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறார்கள். தேவன் அவனுடைய கிரியைகளுக்காய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிரை கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. போன வாரம் மற்றவர்களை மன்னிக்கிறது குறித்து பார்த்தோம் இல்லையா? போன வாரம் இன்னைக்கு கிரியைகளை கொடுத்துருக்கோம். கிரியை சொல்ல கிரியை என்னங்க தெரியுங்களா? செயல், ஒரு காரியத்தை செய்யுது. அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். இது ரெண்டு தான் பிரதானமா இருக்கு. இந்த கிரியைகளுக்கு தக்கதாய் தேவன் என்ன பண்றாரு? பலன் அளிக்கிறார். அப்போ இந்த நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் தேவனுடைய கணக்குல வருது. நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும். நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும். தேவனிடத்துல பட்சபாதம் இல்லைன்னு முடிகிறது. 11வது வசனத்துல வருது. இது நீண்ட பேசேஜ், ஒரு வசனமா நம்ம பார்க்கலாம். ஆனா இதை நான் மொத்தமா வாசித்து காட்டுறேன்னா இது ஒரு கண்டென்ட்டா இருக்குது. ஒரு உள்ளடக்கம் ஜாஸ்தியா இருக்குது. அதனால நம்ம மன்னிப்பை பத்தி, குற்றவாளிகளா தீர்க்கிறது, மன்னிக்கிறத பத்தி போன வர பார்த்தோம். இப்போ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளியாக தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே பாருங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்ம கிரியைகளும் நம்மளுடைய வார்த்தையும் சரி, நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில செய்யறோம், நம்ம எதை நம்ம கடைபிடிக்கிறோமோ அதை தான் மற்றவங்களை என்ன பண்ணுவோம், சொல்ல பார்ப்போம், செய்ய பார்ப்போம் இல்லையா? நம்ம எதை நம்புறோம் ஆழமா, அதை தான் நான் பண்ண மற்றவங்ககிட்ட நம்ம காமிப்போம். என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்களை நீங்க என்ன குற்றவாளிகளாக தீர்க்கிறீங்களோ, என்ன விதமான தீர்ப்பு சொல்றீங்களோ, அந்த தீர்ப்பு தான், அந்த குற்றத்தை நீங்க செய்றீங்க, அந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு. பொதுவா பாத்தீங்கன்னா, இவரு எழுதுனவர் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மதத்துக்காக, அதாவது தன்னுடைய மத நம்பிக்கைக்காக சாவடிக்கும் துணிஞ்சது.
எந்த அளவுக்கு போய்க்கிறாங்க எக்ஸ்ட்ரீமா. நம்மலாம் வந்து யார் முன்னாடி வந்து நிற்க முடியாது, அந்த அளவுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி. அப்படியே போய் உள்ள ஊறணும். இயேசுவை நேரடியா பார்த்த பேர் தான் அதுக்கப்புறம் தான் வந்து மாறினார். அதுக்கு முன்னாடி தன்னுடைய மத வைராக்கியத்துக்காக, மத நம்பிக்கைக்காக கிறிஸ்தவங்களை அச்சு சாவச்சார். சாவச்சார்னா இவரே டைரக்டா பண்ணல, ஆளை வச்சு பண்ணாரு. அந்த மாதிரி பண்ணார். அந்த மாதிரி இவர் சொல்றாரு, ஒருத்தனுடைய சொல்றாரு 6வது வருஷம், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். சொல்லுங்க, என்னுடைய செயலின்படியே எனக்கு தேவன் பலனை கொடுப்பார். நம்ம பெருசா உங்களுக்கு என்னங்க வேணும்னு கேட்டா, எனக்கு வந்து ஈஸியார்ல வந்து அந்த பீச் ஓரமா ரெசார்ட்டுங்களாம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பங்களா ஸ்விம்மிங் பூலோட என்னன்னு சொல்றாங்க. அப்படி வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஒரு 4-5 கார் பெருசா எதிர்பார்க்கணும்ல, பெருசா எதிர்பார்க்கணும். ஆண்டவர் கேட்கிறார், பெருசா கிரியேட் பண்ணியா நீ, செயல்ல இறங்குனியா? இறங்காமே இவ்வளவு கனவு காண்றேன்னு என்ன சொல்லுங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன், உற்பத்தி வச்ச மாதிரியே பேசுறாரு பாஸ்டர்னு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், அந்த ஒளினி அப்பார்ட்மெண்ட்ல வீடு வச்சா நல்லா இருக்கும், ஆண்டவர் தரவே மாட்டார். செயல்மா செயலா, இந்த செயலின்றாங்க அந்த போன்ல, அந்த மாதிரி செயலியா ஆப் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட அந்த மாதிரி ஆப்பே கிடையாது. ஆப் இல்லாம எதிர்பார்க்கிறேன், ஆப் வச்சுக்கலான்னு பாக்குறியா? ஆண்டவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட செயல் இருக்கா? என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? என்ன ஆண்டவர், பெரிய சர்ச் வேணும் ஆண்டவர், இந்த பெருமாள் காலையில சீக்கிரமா வந்து 9 மணிக்கு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ண சீக்கிரமா பெருசா எதிர்பார்க்குறது செயல் இல்லையாப்பா. பைக்ல தானே வந்து சீக்கிரமா வந்திருக்கலாம், செயல் இல்லையப்பா. பொண்டாட்டி குத்தம் சொல்லாத, அவங்க கிட்ட செயல் இல்லையப்பா. இதெல்லாம் பெருசா எதிர்பார்க்குது என்னதுங்க, கடைசியில் தரவே மாட்டாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு. அந்த செயல் செயல் கையல் இல்ல செயல். சீக்கிரமா சீக்கிரமா சர்ச்சைக்கு வரியா, ரெகுலரா வரியா, கையல் செயல் கரெக்டா இருக்குதா, காணிக்க கரெக்டா கொடுக்குறியா, தசமா கரெக்டா கொடுக்குறியா, இல்ல விட்டு விட்டு கொடுக்கு, நானும் விட்டு விட்டு கொடுக்குறேன் அவனுக்கு. செயல் அவனுக்கு கிரியைக்கு தக்கதாய் தேவன் என்ன பண்றாரு, அதான் நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு போன்ல ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க, மனுஷன் எல்லாமே ஒரு ஒரு விதமான காரியங்கள்ல அடிக்ட் ஆகி அதுல வெறி கொண்டு இருக்கிறாங்க. அதுல அவங்கள மாற்றவே முடியாது. அது தப்பா இருக்கலாம், சரியான காரியமா இருக்கலாம், ஒரு ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு வேலை செய்யற ஆட்களா இருக்கலாம், சரிங்களா? ஒரு குடும்பத்துல சும்மா கூட உட்காந்துருக்கலாம் வீட்டுல எதுவுமே செய்யாம, எல்லாமே வெறியில தான் இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? புதுசா சொல்றேன், கத்துக்கிறேன். எல்லாமே வெறி கொண்டு இருக்கிறாங்க. நான் சும்மா இருப்பேன், வெறியா இருக்கிறேன். நான் சும்மா தான் இருப்பேன், வேலைக்கு போக மாட்டேன். ஒருத்தர் வெறி கொண்டு இருக்கலாம், நீ என்னத்தான் பிடிச்சி தள்ளு, நான் போக மாட்டேன், எனக்கு தண்டை சொன்னா முக்கியம், எனக்கு தண்டை சொன்னா எனக்கு தான் வேணும்னு வெறி கொண்டு இருக்கிறான். இன்னொருத்தர் வேலைக்கு அப்புறம் பெரிய நீ போட, அந்த அந்த ஆள்கிட்ட போடா, அந்த ஓனர்கிட்ட போடா, போய் வேலை செய்யறான்னு நம்ம தள்ளுறோம் பத்தியமா போக மாட்டான், வெறி கொண்டு இருக்கிறான். அவன் வெறி பூச்சி போய்க்கிறான் வேலை செய்யறதுக்கு, யாரா வந்தா வேலை வாங்குறதுக்கு வெறி வெறி பூச்சிக்கிறான். வெறி சொல்லுங்க, வெறி காலையில வந்து நம்மள வெறிகிறேன் எல்லாமே. ஒரு விதத்துல எல்லாருமே உள்ள வந்து பயராகிறாங்க, வெறி 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 பூச்சினுங்கிறாங்க. அது உள்ள வந்து ஒரு ஆக்ரோஷம் உள்ள இருக்குது. இந்த அளவுக்கு நான் ஒரு டார்கெட்டை வச்சுக்கிறேன், இந்த அளவுக்கு இந்த வருஷத்துல இவ்வளோ
அச்சீவ்மெண்ட் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும், அவன் பிஸ்னஸ்ல வந்து இவ்வளோ லாபத்தை நான் பார்க்கணும், இவ்வளோ பேரை வாட்டி வதைக்கணும், வறுத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணனை கட்டின்னு கிடக்குறான். இவர் சூப்பர்வைசர் போறாரு, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு போறாரு. அப்பா உன்னதான் தெரியுது, நல்லா வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும், இதை விட பயங்கரமாட்டு வா வேண்டும் வச்சு வாங்குவாங்கன்னு வருன்னு வருகிறான். பிஸ்னஸ் ஆகும். மேனேஜர்கிட்ட சொல்லிடுவாங்க, வாங்க இதெல்லாம் வரல அவ்வளோதான் அப்படின்றான். மேனேஜர் என்ன பண்ணுறான், சூப்பர்வைசர் பிடிச்சி கூட்டு நசுவான். அவன் வேலையாகுது, ஏய் ஊன்னு கத்துறான். சாதாரண வேலையாகுது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? அவர் போடுற ப்ரெஷர். என் ஒய்ஃப் முருகன் போடுவாங்க பாருங்க, சுத்துற இது வாங்கி கொடுங்க, கை வலிக்குது கூட்டு அழுத்தி அது வரத்தான் மாட்டேன், என்னை விட்டு இருந்து அந்த மாவு. நான் சொல்லி கொஞ்சம் தண்ணியை கலந்து கொஞ்சம் இது பண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டு முறுக்கு கையை போட்டு அழுத்தி என்ன பண்ணாத, உன் கையை முறுக்கு போய் அழிக்காது. போட்டு இந்த மாதிரி இந்த ஓனர் தான் கையின்னு வைங்களேன். அந்த பாத்திரம் தான் வந்து நான் இந்த மாதிரி உதாரணம் தான் நல்லா கொடுக்குற பாவம், எனக்கு உதாரணம் கொடுக்க தெரியலன்னு சொல்றாங்க. அந்த அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முறுக்கு மிஷின், அழுத்துற மிஷின், அதுதான் வந்து மேனேஜர். அந்த மாவு தான் யாரு, லேபர், சூப்பர்வைசர், லேபர் எல்லாம் கலந்து விட்டுருவாங்க. போட்டு குழிறான், என்ன போட்டு இப்படி நெசுக்கிறான், இனிமேல் நான் வேலைக்கு வரமாட்டேன் போயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா போட்டு ஓனர் என்ன பண்றான், கையை போட்டு அழுத்துறான், புழிஞ்சு எடுக்கிறான், அப்படியே சொல்றான், முருன்னு ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த வீட்டுல வேலை வந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல நடக்கும்போது சவுண்டு கேக்குது, பல்லு நல்லா வேலை மேல இருக்கிற பிரச்சனை தூக்கணும், நீங்க கேட்டது. இது நிறைய பேருக்கு தெரியாது, இது ரகசியம். இவ்வளவு இருக்குது பாருங்க. இது என்னன்னா செயல், எல்லாமே வெறி கொண்டு சுத்தின்னு திரிகிறாங்க. வேலைக்கு போவேன், இதுமாதிரி போவேன், எல்லாமே அந்த அந்த உள்ள இருக்குது பாருங்க. அந்த ஆப்வியஸ் எதுவும் சொல்றாங்க, அது உள்ள இருக்குது எல்லாம். அந்த அந்த இதன் அடிப்படையில வேலையை செய்யறாங்க, செயல்படுறாங்க, கிரியை செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாருப்பா, அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனுக்கு நான் பலனை தருவேன் அப்படின்னு. அப்போ இவன் எவ்வளோ வெறி பிடிச்சி இருக்கிறானோ அவ்வளோ கிரியை செய்யறான் இல்லையா? அதே மாதிரி இவங்களும் வந்து வெறி இல்லைன்னு சொல்ல முடியாது. வெறினா நான் சொல்றது வந்து இதுவா இருக்கு, உள்ள இருக்கு பார்த்தீங்களா, ஆசை, விருப்பம், ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுதான். அதன் அடிப்படையில தான் எல்லாம் இயங்குறாங்க. அதுவும் அனாவசியம் இடம் சொல்லுவாங்க, இவ்வளோ இடம் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ இந்த மாதிரி 10 பேரை பார்த்தேன், இவ்வளோ இடத்துலலாம் போய் பிரச்சனைலாம் பண்ணி எவ்வளோ பார்த்துட்டு இடங்கள்லாம் அப்படின்னு கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு, போலீஸ் ஸ்டேஷன், வக்கீல் எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ அனுபவம் இதே மாதிரி போயினேன்னு வச்சுக்கோ. ஒரு நாள் இடம் வருமான ஆளுகிட்ட மாட்டிக்கும். எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு சில்லறைப்பட்டிலேயே வந்து கட்சி தூக்கி சுற்றின்னு தெரிஞ்சாங்க, இடம் பிரச்சனை தேவையில்லை. அவங்களுடைய அந்த ஆசை, விருப்பம், என்ன எண்ணங்கள்ல இருக்கிறாங்களோ அதுதான் என்ன ஆகுதுன்னா செயலா வருது. சரிங்களா? ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் விசுவாசத்தை பத்தி நம்ம பேசுவோம். அந்த விசுவாசம் என்ன காட்டுதுன்னா, நீ என்ன நம்புற, நீ வாழ்க்கை எதன் அடிப்படையில வாழ்ற, உன் நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்குது, கர்த்தர் அடிப்படையில் இருக்குதா, உன் சுய அறிவு சார்ந்து இருக்குதியா, உலக அறிவு சார்ந்து இருக்குதியா, மற்றவங்க சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணும் உன் உள்ளத்துல அதையே போட்டு தியானிச்சுட்டு இருக்குதியா, அதுதான் வந்து உன் வாழ்க்கை செயலை கொண்டு போகுது. அப்போ சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ அந்த பவுல் பாத்தீங்கன்னா அவ்வளோ பக்தி வைராக்கியம் வெறி அதனால போட்டு கிறிஸ்தவர்களை கொலை பண்றதுக்கு சம்மதிச்சாரு. அதை ஆர்டர் காப்பியை வாங்கி போறாரு. அந்த தினங்கள்லாம் சிறப்பிச்சு தூயில் வந்து போடுறது.
அந்த அளவுக்கு இருந்தவரு பாத்தீங்கன்னா என்ன பேசுறாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும். என்ன சொல்றாருங்க? மூக்கு காட்சி இருந்தாலும் போயிடுச்சு. சோர்ந்து போகாம இவர் நற்கிரியை செஞ்சாரு. என்ன கிரியை செஞ்சாருன்னு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும். பயங்கரமான கேடி. யாரு? பவுல். மோசமான ஒரு கேரக்டர். கொலை ஸ்தேவான கொலை செய்யறதுக்கு பேக்ல இருந்து வேலை பார்த்தது இவர் தான்றாங்க. கல் எரிஞ்சு சாவச்சாங்க அவர் ஸ்தேவான். இவரு பின்னாடி இருந்து வேலை பார்த்தான்னு சொல்றாங்க. அப்போ என்ன தெரியுது? என்ன தெரியுது? இவர் சொல்றாரு என்ன செஞ்ச கொலையே பண்ணாரு. கொலை பண்ணதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஜனங்களை போய் உள்ள பூந்து அடிச்சு தூக்கின்னு வர கிறிஸ்தவ ஜனங்கள். அப்படி இருந்து ஒரு என்ன சொல்றாரு, சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யணும். சொல்லுங்க, சோர்ந்து போகாம. ஆண்டவர் ஒரு காரியத்தை வரும்போது பேசுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க திடீர்னு நல்லவங்களா இருப்பாங்க, திடீர்னு கெட்டவங்களா இருப்பாங்க. நாயகன் படத்துல கமலை கேட்கிறவங்க அவன் பொண்ணு கேட்கும், நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலையுமா? நீங்க கூட அப்படிதான் ஒரு சில சமயத்துல உட்காந்துக்கிறீங்க. உங்களை நீங்களே கேட்டீங்கன்னா நான் நல்லவனா கெட்டவனா தெரியலையே. ஒரு சமயம் நல்லது பண்ணோம், ஒரு சமயம் கெட்டது பண்ணோம், தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, இது தெரியாததுனாலதான் பிரச்சனையே. ஒரு சமயம் நல்லா பேசுறாங்க, திடீர்னு எரிஞ்சு விடுறாங்கன்னா தெரியலையே. சொல்லுங்க, தெரியலையே. உங்களை எப்படி நம்புறீங்க? உங்களை குறித்து என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? அதன் அடிப்படையில தான் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் இருக்கும். நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான், என்ன தேவன் தன்னுடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு அப்படின்னு நான் நல்லவனா கெட்டவனாக? கெட்டவன்றது சுத்தமா இருந்துச்சு. நான் நல்லவ மாட்டான். நான் தேவனுடைய பிள்ளை. அவரு கர்த்தர் எப்படி நல்லவர், அதே மாதிரி நானும் நல்லவன். சொல்ல முடியுதா? தெரியலன்றீங்களா? தெரியலன்னா போச்சு. அப்ப நீங்க உங்களை குறித்து பிசாசு ஊதாங்கோல் வச்சு காதல ஊதினே இருக்கிறான்னு அர்த்தம். நீ கெட்டவோ, நீ நல்லவளே கிடையாது, நீ மோசமானவோ, நீ முடிச்ச வைக்கி, நீ மொல்லமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஊதினே இருக்கிறான். கடைசியில உங்ககிட்ட ஒரு நல்லது எதிர்பார்க்க முடியலையேன்னு குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. என்ன ஒரு நல்லதும் வரல, என் காதுல பேசினே இருக்கிறான்டி ஒருத்தன், சொல்லினே இருக்கிறான். அதைதான் நான் நம்பினுக்கிறேன். சோறு போட்டு தர மாட்டேன்னா நான் கெட்டவன் சொல்றப்ப நான் அப்படி சோறு போட்டு தரேன். இது மூணாவதுக்கு நீ வேற சொல்ற கெட்டவன், என்னையே நான் தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல நீ கெட்டவன் சொன்னா அதை தானே நம்ப முடியும். நீங்க எதை நம்புறீங்க? இவ்வளவு மோசமான ஆளுங்க முன்னாடி உட்காந்து நம்ம எப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம யாருமே தெரியாம சுத்தின்னு இருக்கு பாருங்க. எல்லாமே வெளியே போனீங்கன்னா கடையா சுத்தின்னு இருக்கு. நீ நல்லவளா கெட்டவளான்னு கேட்டா எதுக்கு இந்த கேள்வியை கேட்கல? நெட்லாம் பார்த்துருக்கு கேள்வி நம்மளே கேட்கணும். எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்டு என்ன பண்ண போற? பாக்குறியா நான் யாருன்னு? பதில் வாயில வர கையில வர பாக்குறியா? நான் ஒத்துக்கிறேன், நீ நல்லவன் ஒத்துக்கிறேன், ஏதோ ஒரு படத்துல சொல்றேன் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஜனங்களுக்கு தாங்க யாருன்னே தெரியாம சுத்தின்னு எல்லாமே எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா ஜனங்க உள்ள வெளியே. இதுல வேற நீ வேற போய் நிரூபிக்கிறது, கெட்டவங்க நீ கெட்டவன், நீ நல்லவே கிடையாது அப்படின்னு. அதுவே தெரியாம சுத்தி நிற்குது, நீ போய் நிரூபிச்சு நிக்கிற. நம்ம இப்படி சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. உட்கார வச்சு, அம்மா இதுக்காக ஆண்டவர் வந்தார், இதுக்காக தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார்.
உன்னை மாத்துறதுக்காக, நீ நல்லவளா மாறத்துக்காக, நீ நல்லவனா மாறத்துக்காக. சோர்ந்து போகாம நற்கிரியை தேவன் எப்படி ஜனங்களுக்கு இறக்கத்தை காட்டுறாரு, எப்படி அவரு கிருபையா இருக்கிறார், அவர் எப்படி அன்பா இருக்கிறார், அவர் எப்படி சரியா நடக்கிறாரு, நீதியில இருக்கிறார். அதே போல உன்னையும் மாற்றத்துக்காக தான் இயேசு சிலுவையில் ஜீவனை விட்டார். ஆமென். நீ சோர்ந்து போகாம நல்ல காரியங்கள் செய்ய உன் வாழ்க்கையில் எப்படி அந்த சோர்ந்து போகாம கிருபையே காட்டினார், இறக்கத்தையே காட்டினார், அன்பையே காட்டினார். அவர் இப்படி கரெக்டா இருக்கிறார் உன் வாழ்க்கையில. அதே போல நீயே இருக்கும்படிதான் உன்னை மாத்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்ல எப்ப பாருங்க என்கிட்ட தப்பு தான் இருக்கு, பிசாசு. ஹலோ, அதான் வெளிப்படுத்தல போகுது. நான் இப்படி வந்து நம்ம 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 பேசுற பாஷையிலேயே நான் பேசிட்டு போறேன். வெளிப்படுத்தல் என்ன போடுது? இரவும் பகலும் சொல்லுங்க, சகோதரர்கள் மேல் சகோதரிகள் மேல் ஓயாம குற்றம் சுமத்துற பிசாசானவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நினைச்சுக்கிறீங்களா? பிசாசு பாம்பு மூலியமா வந்து பேசுறான், மனுஷன் மூலியமா இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறான். இப்ப ஒரு பாஸ்டர் முன்னாடி நீங்க வச்சுட்டு வேற பேசுறான். நீங்க யார் தெரியுமா? பாவிகள். நீங்க யார் தெரியுமா? குற்றவாளிகள். நீங்க யார் தெரியுமா? ஒண்ணுத்துக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு பேசும்போது என்ன ஆயிடுது? கரெக்டா தான் சொல்றாரு இவரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா பைபிள்ல என்ன போட்டுக்குது? கிறிஸ்துவுக்குள் நீதிமான். ஆமென். தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளத்துக்குள்ள ஊற்றப்பட்டது. தேவன் எப்படி இரக்கமா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்க இரக்கத்தை காட்டணும். தேவன் எப்படி நீதியில நடக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் நீதியில நடக்க முடியும். நீங்க எப்படி தேவன் வல்லவரோ அதே போல நீங்களும் பலமுள்ளவர்கள் வல்லவர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளை. தேவன் எப்படி மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறாரோ நீங்க அதே மாதிரி ஆசீர்வதிக்கலாம். நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. தேவன் உங்ககிட்ட அவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணிடுறாரு, அதனால நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்றாங்க? உள்ள போயிட்டு வந்தா பலர்னு அச்சம் இருக்கு. 5 விரல் தெரிஞ்ச பாரு கணத்துல பாரு, நல்லா பாரு. இல்ல 4 விரல் தான் தெரிஞ்சு, சரியா ஆறாங்களாடி இன்னைக்கு நான் சரியா கவனிக்காம விட்டேன்னு நினைக்கிறேன் மெசேஜ அப்படின்னு சில பல சபைகள்லாம் இருக்கு. கூட்டம் ரைட்ல வாங்க லெஃப்ட்ல வாங்கணும் வாங்குறாரு பாஸ்ட். இதை செஞ்சியா? உபவாசம் கொடுத்து வந்தியா? ஜபத்துக்கு வந்திய? சர்ச்சைக்கு சரியா வரியாடி? இது நடக்குது அது நடக்குதுன்னா கையை காலை தான் ஓடிப்பாரு கடவுள். ஓ அப்படின்னு வராங்க. என்னடின்னா போகும்போது நெஞ்சு நிறுத்திட்டு போனா வரும்போது நெஞ்சு இல்லை இவங்க பார்த்து நெஞ்சிலேயே ஊத்திட்டாரு. என்னன்னு கேட்டா சரியாவா என்ன சர்ச்சைக்கு வர மாட்டேன்றாரு, சரியா செய்யலன்றாரு, நான் பாவம் பண்ணேன்றாரு, இது பண்ணேன்றாரு. திருவிழந்துக்கு கூட போக முடியல என்னால. இன்னொன்னு பார்த்தா நெஞ்சிலே குத்திட்டாரு. என்னன்னு பார்த்தா குற்றப்படுத்து. நீங்கதான் போட்டுக்குது. என்னம்மா உங்க பாஸ்ட் யாருமா? நான் காட்டுறேன். ஆமா, வெளிப்படுத்தல போட்டுக்குமா பிசாசுமா அவன். ஆமா, குற்றப்படுத்துறது யாரு? ஓயாம குற்றப்படுத்துறாங்க. நீங்களே உங்களை குற்றப்படுத்தினா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுறீங்கன்னா உங்களை நீங்களே குற்றப்படுத்து. இதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? என்ன தைரியம் பாருங்க. நம்ம நம் பட்சத்துல இருந்தா, தேவன் என் கூட இருந்தா, என் பக்கத்துல இருந்தா, என் சைட்ல இருந்தா எனக்கு எதிராக நிற்பவன் யார்? அவரை தவிர இந்த உலகத்துல வல்லமையான ஆளு யாரும் கிடையாது. அவர்தான் எக்ஸ்ட்ரீமே. அவரே என் கூட இருக்கிறார், அவரே என் பக்கத்துல இருக்கிறாரு, என்னோட இருக்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறாரு, என் மேல தயவா இருக்கிறாரு, என் மேல இரக்கமா இருக்கிறாரு, என்ன அவ்வளோ நேசிக்கிறாரு, எனக்காக அவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கிறாரு, பண்ணினா இருக்கிறாரு, பண்ணினா வருவாரு, பண்ணுவார். அவ்வளோ தேவன் என் கூட இருக்கும்போது நான் என்னத்துக்கு பயப்படணும்? என்ன குற்றப்படுத்திக்கணும்? அப்ப இங்க என்ன பாக்குறோம்? சோர்ந்து போகாம நற்கிரியை செஞ்சுனே இருக்கும். என் வாழ்க்கையில் திடீர்னு மாறினா, நான் திடீர்னு தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் திடீர்னு ஏதோ வழி தவறி போனாலும் தேவன் சோர்ந்து போகாம என் வாழ்க்கையில் நற்கிரியை செய்ய. நீ காலை ஓடிப்பார், கடலையை கையை ஓடிப்பார்,
மூஞ்ச உடைப்பார், முது எலும்பு உடைப்பாருன்னு நீ பேசினே இருந்தீங்கன்னா ஜனங்க எப்படி கடவுளை நம்புவாங்க? அவங்க வாழ்க்கையில் என்ன நல்லதுன்னு நீ இவனை மாற்றி விட்டேன்னு வைங்களேன், கடவுள் ஒன்று அடிப்பார் உதைப்பார்னு மாற்றி விட்டா அவன் போய் அவன் நிறைய பேர் காலாடி காலக்கையெல்லாம் வச்சுன்னு இருப்பான் வீட்டில் குடும்பத்தில் சுற்றி இருக்கிற ஆளுங்க. ஏன்னா என் காலக்கையை உடையும் காலக்கையை நான் விட்டுருவேனா அப்படின்னு போவாங்க. உங்களுக்கு என்ன தேவன் இருக்கிறாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்களோ அதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு காட்டுவீங்க. ஆமென். ஆமீன வரல, காலக்காய் உடையுது, ரெடியா இருக்கிறீங்களா? ஆமேன். ஆமேன். என் பையன் வரல, மாமேன். ஆமேன்னு சொன்னா மாமேன்னு போவாங்க அந்த சர்ச்சில். திமுக விட்டுனே ஆமேன். கவனிங்க, நீங்க என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாம நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கும். தேடணும். எதை தேடணும்? மகிமையை தேடணும், கனத்தை தேடணும், அழியாமையை தேடணும். இதை தேடினா என்ன வருது? நித்திய ஜீவன் வருது. நீ நல்லா வாழணுமா, நல்லா இருக்கணுமா, நல்லா இருப்பதான். ஆனா ஒரு காரியத்தை சொல்லணும், சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யும். சில சமயங்கள்ல பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துக்கு கட்டாயத்தில் வரும். நம்ம மனுஷங்க தானே, நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக பேசுவோம். மற்ற சமயங்கள்லாம் போனாங்கன்னா எப்போ முடிப்பாரு இன்னும் பேசுறாரு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்புறமா அந்த பாஸ்டரா ரொம்ப நல்ல பாஸ்டருங்க, எங்களுக்கு நல்ல பாஸ்டருங்க, நல்ல பாஸ்டருங்க. எப்படிங்க இருக்குது உங்க குடும்பம்? நல்ல பாஸ்டருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நல்ல பாஸ்டர். உங்க கேரக்டர் எப்படிங்க இருக்குது? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நல்ல பாஸ்டருங்க எங்க பாஸ்டர். மாறிச்சாமா? நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம கேரக்டர் மாறுது பார்த்தீங்களா? நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய குணங்கள் மாறுதுன்னா கர்த்தர் உங்க கூட கர்த்தரோட நீங்க நடக்கிறீங்கன்னா, இது மாறாம இருக்குது அப்படின்னா, மாறாம இருக்குதுன்னா பாருங்க, நம்ம எல்லாமே ஒரு ஒரு கட்டத்துல வரும், ஒரு ஒரு இதுல வரும். நம்ம மாறணும்னு வந்துட்டோம், முடிவு எடுத்துட்டு வந்துட்டோம். ஆண்டவருக்கு நான் பாவின்னு ஒத்துன்னு வந்துட்டோம். நம்ம எல்லாமே யாரு? பாவி. நான் பாவி ஆண்டவரை என்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு நம்ம வந்துருக்கோம். அதோட இன்னொரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. பாவின்னு ஒத்துக்கணும்ல, அவர் என்ன பண்றாரு? மன்னிச்சுட்டாரு. மன்னிச்சிட்ட பிறகு ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய நீதியை உனக்கு நான் தந்திருக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? அதையே அறிக்கை பண்ணணும். நீ பாவின்னு ஒத்துன்னு வந்தல்ல, அது உண்மை இல்லை. அதே போல இதுவும் உண்மை. நான் உன்னை நீதிமானா மாத்திருக்கிறேன், உன்னை நான் என்னுடைய பிள்ளையா மாத்திருக்கிறேன், என்ன போலவே உன்னை மாத்திருக்கிறேன். நீ அதையும் என்ன பண்ணு? கூட சேர்ந்து அறிக்கை பண்ணு. இல்ல நான் பாவின் மட்டும் அறிக்கை பண்ணிருந்தேன்னா முடிஞ்சது கதை. நீ வந்தது அர்த்தம் இல்லாம போயிடு. உன்னை மாத்தி இருக்கிறாரு, அதை நம்பு. நீ சோர்ந்து போகாம எப்படி நற்கிரியை பண்ற ஆளு யாரு? யாரால பண்ண முடியும்? சோர்ந்து போகாம நற்கிரியை யாரால பண்ண முடியும்? தேவனால மட்டும் தான் பண்ண முடியும். ஆமென். அவருடைய பிள்ளைங்க நம்மளால பண்ண முடியும். அதனாலதான் சொல்றாரு. இல்ல திடீர்னு எனக்கு குணமாறட்டம் ஆயிடுச்சு, திடீர்னு என்னால கட்டுப்படுத்த முடியல, என் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, அப்படியே பொங்கி எழு மனோகரான்ற மாதிரி எனக்கு பொங்கி எழ வருது அப்படின்ற மாதிரி என் சங்கிலிங்க அர்த்தம் வரலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இதுதான். அம்மா நீ கொஞ்சம் வளரல, கொஞ்சம் உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், கொஞ்சம் அடங்கு. நம்ம எனக்கே நான் பேசுறேன் பார்த்தீங்களா, பேசுறது எனக்கே பேசுறேன். வசனம் வரும்போது அந்த வசனம் தான் எனக்கு வருது. பிரசங்கம் பண்ணுகிறான், நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என்னைத்தானே ஒதுக்கி கீழ்படுத்துறேன். நான் சில விஷயங்கள் முடியல. அவர் சொல்றாரு, அனுதினமும் சாகுறேன். நான் டெய்லி ஆண்டவரே ஒரேடியா செத்துலான்னு பாக்குறேன், அனுதினம் சாகுறேன் முடியல. என்னதான் சில மாற்றங்கள் நம்மளுக்குள்ள வர்றதுக்கு புஸ்தக வாழ்க்கை மேல இருக்கிற பூவை எடுத்து மத்தியில போடுறது கிடையாது. மேல இருக்கிற பூவை எடுத்து பாக்கெட்ல போட்டா நம்ம முள்ளுக்குது பத்தி அதை தூக்கி பெட்ல போடுறாங்க.
அந்த முள்ளு படுக்க தான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீ அவரை பின்பற்றி வர விரும்பினா படு. இல்லையா, நீயே என்ன பண்ண, அந்த முள்ளுகள்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்ன்ற, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம்தான். அனுதினமும் உள்ள மாம்சத்துல சாகணும், ஆவில வளரும். இதான் வாழ்க்கை பாருங்க. சில சமயங்கள்ல வந்து நம்ம அந்த சோர்ந்து போகாம நற்கிரியை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைலாம் வரும். அதையும் தேவன் மன்னிக்கிறது. அதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். இயேசு மன்னிக்கிறாருன்னு எதுக்கு பேர் வச்சனா இதுதான் நினைக்கிறேன். ஒரு மன்னிப்பு தான் குடும்பத்தை காப்பாற்று, நல்லா 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 வைக்கும் வாழ்க்கை. மன்னிப்பு ரொம்ப அருமையான வார்த்தை. மன்னிப்பு பிசாசுக்கு ரொம்ப பிடிக்காத வார்த்தை, வெறுக்கிற வார்த்தை, பகைக்கிற வார்த்தை, விரோதிக்கிற வார்த்தை. ஏதோ ஒரு படத்துல வருது, அதனால படம் வந்து மன்னிப்பு தமிழ் அகராதிலே பிடிக்காத வார்த்தை அப்படின்னு வருது. ஏதோ ஒரு படத்துல யாரோ சொல்ற, விஜயகாந்த் ஏன் அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டாரு. இதுதான் சொல்றாங்க பாருங்க இல்ல. அப்போ இந்த மன்னிப்பு தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, இங்க இன்னொன்னு சொல்றாரு, நீ நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன ஆகும் தெரியப்படும். மற்றவங்களுக்கு நம்மளை காட்டும், இறக்கத்தை காட்டுறதோ, மற்றவங்களுக்கு தீர்ப்பு செய்யறதோ எல்லாமே அவங்களுக்கு என்ன நம்ம சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்க போகுது. சரிங்களா? பச்சை பாதமே கிடையாது. தேவன் இடத்துல வந்து இவர் எனக்கு ரொம்ப பிடிக்குது, இவர் எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஹலோ, இல்லையானாலும் தப்பே செஞ்சாலும் அவரிடத்துல பச்சைபாதமே கிடையாது. பச்சைபாதமே கிடையாது. அவர் வந்து பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த அரசியல்வாதிங்க, இந்த பிசினஸ் ஆளுங்கெல்லாம் தனக்கு எதனா லாபம் வரும் அப்படின்னா அவனை கூட வச்சுப்பான், அவனுக்கு எல்லாமே செய்வான். மற்றவன் நியாயமா வருவான், கல்பா தம்பி ஓரமா கொடுப்பான் அப்படின்ட்டு போயிடு. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். ஒருத்தர் மேல ஃபேவரை காட்டுறதும், ஒருத்தர் மேல வந்து பகையை வைக்கிறதும், ஒருத்தர் மேல தயவா இருக்கிறதும், ஒருத்தர் மேல வந்து வன்கண்ணா இருக்கும். தேவன் வந்து அதை இருக்கிறார். எனக்கு அது ரொம்ப பிடிக்காது பாருங்க. நான் பார்த்துட்டு வந்த சூழ்நிலை ஒருத்தன் வாய் சத்த பூச்சியா இருக்கும், அவனை போட்டு உருவான், திட்டுவான், கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். எனக்கு அதுவே பிடிக்கும். இதே நீ கைகாரங்கிட்ட போய் சாமர்த்தியத்தை காட்டு, உனக்கு ஈக்குவலான ஆளுகிட்ட போய் உன்னுடைய வித்தையை காட்ட மாட்டேன். வெறும் கடவுள் வெறுக்கிற ஒரு விஷயம். நேற்று ஒரு இதை பார்த்தோம்னா, ஜனங்கள் எங்க இருக்கணுமோ அங்க வைக்கிறது தான் மோசமான இந்த உலகத்துல நடக்கிற மோசமான ஒரு காரியங்களும் அது ஒரு காரியம். அவங்களுடைய தராதரத்தை பார்த்துட்டு, அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, அவங்களுடைய பின்னணியை பார்த்துட்டு அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு உத்தரவு குத்தி அப்படியே வைக்கிறது. கடைசி வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும்னு முடிவெடுத்துட்டு அவங்க நடத்துது. அதனால்தான் யாக்கோபு எச்சரிக்கிறார், சபையில மினுக்கான வஸ்திரம் ஒருத்தவங்க சர்ச்சின் வந்தா, பணக்கார ஐஸ்வர்யம் வந்தா அதை இதுல வைக்காது, ஏழை வந்ததுன்னா நீ இப்போ கீழே வைக்காது அப்படின்னு சொல்லாதன்ற. பணக்காரன் அதிகமா தசம் வாங்க போட்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ஏழை அவங்க ஒண்ணுமே தரல அப்படின்னா அவங்க என்ன பண்றது, பொருட்டாவே என்ன அவங்களுக்கு மேல கன்சர்னே பண்ணாங்க. எதுக்கு ஊழியம் பண்ற? வயிற்றுக்கு ஊழியம் பண்றியா, கடவுளுக்கு ஊழியம், பணத்துக்கு ஊழியம் பண்றியா, கடவுளுக்கு ஊழியம் கேட்குது.
அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவான்கள் தான் உங்களை ஒடுக்குறாங்க. ஐஸ்வர்யவான் தான் உன்னை என்ன பண்றான், நசுக்கிறான். அது தெரியாம அவனை தூக்கி முன்னாடி வச்சுன்னு என்ன பண்ற, சர்ச்சில் வித்த காட்டுறீங்க நீ அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஏழையான ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. அது சொல்றாங்க. அவங்க வெளியே ஒண்ணுமே இல்லாம தரித்திரத்துல இருந்தாலும், ஏழ்மையில இருந்தாலும், வறுமையில இருந்தாலும், ஒன்றுமில்லாத ஒரு பற்றாக்குறையில இருந்தாலும், ஆனா விசுவாசத்துல இயேசு கிறிஸ்துவ நம்புறதுனால அவங்க கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான்கள். தேவன் அவங்களை அப்படிதான் பாக்குறாரு. அவங்க அதான் உண்மை, அதான் சத்தியம், அதான் சத்தியம். வெளியே ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்க தேவனுடைய பிள்ளைன்றதுதான் சத்தியம். சில காரியங்கள் புரியாம இருக்கலாம். உங்கள்கிட்ட திடீர்னு வந்து திடீர்னு ₹1 கோடி கொடுத்தா பேக்கான்னு மொழிப்பேன். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு தெரியாது. உனக்கு மண்டல மொழியில எதை யோசிக்கிறியோ அதை தான் பண்ணிட்டு. ஆனா அந்த ₹1 கோடி வந்தா இதெல்லாம் நான் பண்ணுவேன்ற ஒரு அறிவு இருந்ததுன்னா கண்டிப்பா தேவன் ₹1 கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. பிளான் கிடையாது, ஒரு பர்பஸ் கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது, ஒரு திட்டம் கிடையாது, தேவனுடைய காரியங்கள் ஒரு வைராக்கியம் கிடையாது. திடீர்னு இவ்வளவு போனா எனக்கு வேணும்னா நீங்க வானம் கீக்கல அப்படின்னு பாருங்க. தேவன் சகல விதமான ஞானம் நிறைந்தது. அமேன் அமேன். ரொம்ப தெளிவா பேசுறேன்னா மூச்சு நிறுவீங்களா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. நீங்க மூச்சு நிறுவ நீங்க சொல்றாரு, யார நீ நியாயம் இருக்கிறியோ அந்த தீர்ப்பு தான் உனக்கே வரப்போது, கொஞ்சம் பார்த்துக்கோ. அப்ப நீ என்ன பண்ணா, சோர்ந்து போகாம நல்லதையே செஞ்சுருந்தா உனக்கு தீர்ப்பு என்னவா வரும், நல்லதே வரும். அதனால தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, பார்த்துக்கோ. இல்லாண்டவர் எனக்கு குணமாட்டம் ஆகும். திடீர்னு ஒரு பக்கம் என் மூஞ்ச காட்டுட்டுமா. ₹1 காயின்ஸ்ல இருக்கிற 3 சிங்கம் பின்னாடி ஒரு சிங்கம் இருக்குது, அதை காட்ட யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த சிங்கத்தை கொஞ்சம் அப்படி ஒரு கர்ஜனை பண்ணி காட்டிட்டு வந்துடு. அப்பதான் என் மேல இருக்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. எந்த சிங்கத்தையும் காட்டாத, கம்முன்னு அந்த சிங்கத்தை நான் சாவச்சிட்டேன் கருத்தை. எந்த கெட்டதையும் பண்ணாது, சோர்ந்து போகாம நல்லதே. சில சமயங்கள்ல வரும் தான், கோபம் வரும், எரிச்சல் வரும், பெரிய வரும், என்ன பண்ணலான்னு தோணும். சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்யுங்க. நீ என்ன செய்றியோ அதுதான் வரப்போகுது. நீ யாரை நீ குற்றப்படுத்துறியோ, யாரை நீ தீர்ப்பு செய்றியோ அதே தீர்ப்பு தான் உனக்கும். அதனால சோர்ந்து போகாம நற்கிரியை செய் அப்படின்றார். இதுல என்ன கொடுமைன்னா, இவங்க அன்னைக்கு நம்ம காட்டணும் பார்த்தீங்களா, தூசி அந்த உலக இவங்க ஓயாம ஒருத்தவங்க குற்றப்படுத்தி நல்லா கட்டிங்கன்னா ஞானமா யார் ஒருத்தர் ஓயாம குற்றப்படுத்தினே இருக்கிறாங்களோ, குற்றப்படுத்தினே அவங்க அதை செய்வாங்கன்னு பைபிள் சொல்லுது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை நீயே செய்கிறவனே அப்படின்னு மற்றவனை என்ன நீ சொல்றியோ அதையே நீயும் செய்யற. அவன் 10 பேருக்கு முன்னாடி மாட்டிக்கினா நீ மாட்டல அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ. குற்றம் செய்யறவங்க தப்பிக்க மாட்டாங்க, அவங்களுக்கான தண்டனை காலம் தான் தள்ளி போகுது. ஹலோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவ்வளோ தப்பு பண்றாங்களே கடவுள் பார்த்து நீ ஏன் சும்மா இருக்கிறோம்? பேசாம நானே காலத்துல இறங்கி ஜிடி போலீஸ் ஆயிட்டா, இது ஆயிட்டா அது ஆயிட்டான்னு நம்ம சொல்றோம். என்னால பொறுத்து பார்த்தேன், நான் என்ன பண்ணிடுறேன், வச்சு வாங்கிடுறேன் அப்படின்னு இது பண்ணோம். பாக்குறாரு, அம்மா யார் சேர்ல நீ வந்து உக்காந்துறாரு, யார் சேர்ல வந்து உட்கார சொல்றாரு. தப்பு செய்கிறவர்கள்
யாவருமே தப்பிக்கிறது இல்லையா? தண்டனைக்கான காலம் மட்டும் தள்ளி போகுது, அவ்வளவுதான். நீங்க பாக்குறீங்களா? அக்கிரமணியம் பண்றோம், நல்லா பண்றது நல்லா இருக்கிறாங்க. தண்டனைக்கான காலம் அப்படி தள்ளி போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். பவுல் சொல்றாரு, ஒருத்தருடைய பாவம் வந்து நியாயத்திற்கு முன்பா முந்திக்கின்னு தண்டனை வாங்கிக்குவாங்க இந்த பூமியில. ஒருத்தருடைய பாவம் வந்து மறைமுகமா இருக்கும், அதை வாசப்படியை தாண்டி தாண்டி தான் போகணும். வழி இதுதான். அது பத்துன்னு இருக்குமா, அதை தாண்டி தாண்டி போயின்னு இருப்பாங்க. அந்த பாவத்தை வச்சிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அந்த பாவத்துக்கான விளைவு வந்து தாண்டி தாண்டி போயின்னு இருப்பாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கண்டிப்பா விளைவுகளை கொண்டே வந்து. அதனால யார் ஒட்டு மீன்கிறாங்களோ அவர் பார்த்துக்கலாம், அது பயங்கரமா. நாள் இப்போ நம்ம எதிர்கட்சிக்காரங்களாம் சண்டை போட்டுக்குவாங்க பார்த்துக்கிறீங்களா? இவர் இப்படி செஞ்சார், அவர் அப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு. அவரே அதே நாற்காலியில வந்து உட்காந்து அவர் பேசுறது இவர் பேசுவார், இவர் பேசுறது இவரே பேசுவார். இவர் கம்முன்னு ஆயிடுவார். இவர் உட்காந்து இருந்தார்ல ஏற்கனவே, இவர் பேசுறது அவர் பேசினிருப்பாரு வெளியே. ரெண்டு பேரும் பார்த்தா பழசு எடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசியிருக்கோம். ஆனா ஒரே மாதிரி பேசினாலே இவரு முதலமைச்சரா இருக்கும் போது இவர் பேசியிருப்பாரு. இவர் 10,000 ரூபாய் கொடுக்கலாமே மழை நிவாரணத்துக்கு, இவர் பேசியிருப்பாரு. ஆனா இவர் உட்காந்து இருப்பாரு, இவரு 5,000 ரூபாய் தான் கொடுத்துருப்பாரு. இவரு வந்து இங்க போய் விட்டுப்பாரு, இவரு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்னு இவர் சொல்லுவாரு. இவரு இங்க என்ன பண்ணுவாருன்னா 10,000 ரூபாய் கொடுத்துருவாரு. ரெண்டு பேரும் இந்த மாதிரிதான் மற்றவங்க குற்றவாளி தப்பு செய்யற அப்படின்னு தீக்கிறாங்க. இது வந்து சாதாரணமான இது கிடையாது, சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்படி பண்றவங்க தேவனுடைய ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து தீர்ப்பு செய்யறாங்க. ஆண்டவரை கொஞ்சம் அந்த நீதிபதி சீட்டை விட்டு கொஞ்சம் ஏந்துக்கிறீங்களா? பர்மிஷன் கேட்காம மடியில உட்காந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆண்டவருடைய மடியில உட்காந்துருங்க, தப்பு 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 தப்பு, சரி கிடையாது சரி கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு பெரும்பாலான பிரச்சனை என்ன தெரியுங்களா? தப்பு சரிதான். நம்ம வாழ்க்கை தப்பு சரிதான். நீ தப்பு பண்ற, நீ சரியா பண்ண, சரியா பண்ண, அப்படிதான். அதை தான் சொல்றாரு. அதுலதான் பிசாசு வந்து முட்டி மோதின்னு இருப்பான் நம்ம கிட்ட. ஏன்னா அவர் பயங்கரமான தப்பை செஞ்சு அதே எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட சொல்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை மன்னிச்சுட்டேன், உன் மேல அன்பா இருக்கிறேன், உன் மேல இறக்கமா இருக்கிறேன், உன்னை நான் வந்து நேசிக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றாங்கள. இதத்தான் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் என்ன பேசுறாரோ, நம்மளை குறித்து என்ன பேசுறாரோ அதை நம்ம மற்றவங்களுக்கு பேசுறோம். ஆண்டவர் நீங்க என்ன மன்னிச்சு, நீங்க நேசிக்கிறீங்க, என் மேல அன்பா இருக்கீங்க, எனக்கு இறக்கத்தை காட்டுறீங்க, நீங்க எப்படி கரெக்டா இருக்கிறீங்க, அதே போல நானும் இருக்கிறேன். மற்றவங்க மன்னிக்கிறேன், இறக்கத்தை காட்டு, திரும்பிய காட்டு, நான் கரெக்டா நடந்துருக்கேன் அப்படின்னு வரும். நீ பழகாததுனால, உறவு இல்லாததுனால என்ன ஆகுது? இங்க இருக்கிற ஆளுங்களை பார்க்க முடியாது, செய்ய முடியாது. அங்க உறவு வேணும். ஆண்டவரோட ஆண்டவரோட உறவு எப்படி வரும்? பேசுறா இல்லைங்களா, உள்ள ஒரு உணர்வு வருது, உணர்த்துதல் வருது, உள் உணர்வு சத்தம் போடுது வரும். கரெக்ட், சரி அப்படின்னு ஆண்டவர் சின்ன சத்தம், அந்த மெல்லிய சத்தத்துக்கு பயங்கரமான கவனத்தை நம்ம கொடுக்கணும். சொல்றாரு பாருங்க, ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் நினைக்கிறியா? மற்றவங்க குற்றமும் படுத்துற, செய்யறான்னு சொல்ற, அதே நீயும் செய்யற. என்னப்பா ஜோக்கா காட்டுற, தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியான்ற, தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படி சொல்லிட்டு, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாம. தேவனுடைய தயவு பாருங்க, தயவு தான் தெரியுமா? நம்ம கவனத்தை, நம்ம மேல இருக்கிற கவனத்தை
செதறாம பார்க்கறது தான் தயவு. நம்ம மேல வெச்சக்கண்ணு வாங்காம பார்க்கறது தான் தயவு. ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் பார்த்துக்கிறார். குற்றப்படுத்துறவனையும் பார்க்குறாரு, குற்றம் செஞ்சவனையும் பார்க்குறாரு, கரெக்டா நடக்கிறவனையும் பார்க்குறாரு. எல்லார் மேலேயும் அவர் கண்ணு பதிஞ்சே இருக்கு. பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். இதை நீ அறியாம அவர் சொல்றாரு, அவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. அது நீ தெரியாம என்ன பண்ற, அறியாம அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய சாந்தம் அப்படி முடியும், நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்றியா? குற்றப்படுத்துற நீ அதையே செய்த தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இதை நீ அசட்ட பண்றியா? உன் மேல எவ்வளோ கிருபையா இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அதனுடைய ஐஸ்வர்யம். தேவன் வந்து நான் பாருங்க, நான் பொதுவாகவே எப்படி இருப்பேன்னா, எல்லாத்துக்கும் இறக்கத்தை காட்டும். தேவன் பொதுவான கிருபை, அவர் வந்து எல்லா மேலேயும் பொதுவாக கிருபையா இருக்கிறார். பாவம் செய்யறவனும் சரி, பாவம் செய்யாதவனும் சரி, பொதுவாக கிருபையா இருக்கிறார். நான் அந்த 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 மாதிரி ஒரு அன்கண்ட்ரோல், அதாவது ஒரு எல்லையே இல்லாத இதுல இருந்த பாருங்க. தேவன் என்ன எல்லைக்கு உட்பட பண்றார். நீ யாருக்கு மன்னிக்கணும்ன்றத நீ தீர்மானிக்கிறியோ அவனுக்கு நான் மன்னிப்பேன். ஒரு இடத்துல நீ யாருக்கு மன்னிக்க மாட்ட அப்படின்றியோ நானும் மன்னிக்க மாட்டேன். இது என்ன வந்து ரொம்ப ஆச்சரியம். அதே சமயத்துல உங்களுக்கு நீங்க நம்ம எல்லாமே பொதுவா மன்னிக்கணும். ஆனா யார் மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னிக்கணும். வந்து கேட்கறாங்களா மன்னிக்கலாம். ஆனா பொதுவா மன்னிப்புல ரெடியா இருக்கும். மன்னிக்கிறாள் இல்ல, நான் கேட்டா தான் மன்னிப்பு அப்படி இல்லை, ரெடியா இருக்கிறேன். வந்து மன்னிக்கலன்னா மன்னிக்கிறேன். அதே சமயத்துல ஒரு தப்பு செஞ்சா கொஞ்சம் காட்டினேன். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், உனக்கு எதிராக எல்லாம் பண்ணின்னு இருக்கிறான்னா கொஞ்சம் தள்ளியே இருக்கு, ரொம்ப வச்சுக்கலாம். அவங்ககிட்ட போயிட்டு அவன் பண்றது தெரியாம என்ன பண்ணாத அவங்க கூட பழகாதுன்ற. உனக்கு எதிராக வேலை பண்ண இருக்கிறான், அதை தெரியாம இல்ல நான் இறக்கத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் சகஜமா பழகிட்டு நீ யார்? உனக்கு எதிராகவே வேலை பண்ண இருப்பான், அவங்க கூட சகஜமா பழகிட்டு இருக்கியா? பேசிட்டு தள்ளியே தள்ளி விடு. நீ தள்ளி விடாத, தள்ளி நான் பாருங்க, அப்படி யாரு என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே பழகினே இருப்பேன். இது வந்து உன் கேரக்டரே நாசம். உன்னை முட்டாளா அவங்ககிட்ட சித்தரிக்கும். சித்தரிக்கல, அதான் உண்மை. உன்னை முட்டாளா காண்பிக்கும் மற்றவங்கிட்ட. உனக்கு எதிராக வேலை பண்ணுப்பா, உனக்கு எதிராக பேசுவான், உனக்கு சதி வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருப்பான். என் கூட சகஜமா பேசி பழகிட்டு அவன் என்ன பண்ணான்? ஏன்னா எல்லாம் பேசுறது யாருக்கிட்ட நினைக்க மாட்டான். ஆண்டவர் எப்படியா பார்த்துக்கிறாரு, ஆண்டவர் தெளிவா பார்த்துக்கிறாரு. நீ என்னென்ன பண்றன்றது முதற்கொண்டு தெரியும், நீ என்ன பண்ண போறன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஞானமுள்ள தேவன் சொல்றாரு, அறியாம இருக்கிறியா, அசட்ட பண்றியா அப்படின்னு சொல்றாரு. மனக்கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கு சொல்லுங்க, மனக்கடினம் சொல்லுங்க. கடினமாக மனக்கடினம், மனக்கடினம் கடினம். ஓகே, மனம் வந்து ரொம்ப இரும்பு மாதிரி. குணப்படாத இருதயம், கேன்சர் இருதயம், குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி
தேவனுடைய நீதியுள்ள நியாயத்திற்கு வெளிப்படும் கோபாக்கினை நாளில உனக்காக கோபாக்கினையே குவித்துக் கொள்ளுகிறாயா? ஐயோ, அப்பா. தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளில் புசுகடிக்கிறீங்களா? கோபாக்கினை நாளில் உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயா? நீ தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அவருடைய இறக்கம், அவருடைய அன்பு, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அசட்டை பண்ணினா தேவனுடைய கோபாக்கின நாள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. பயங்கரமா எச்சரித்த ஒரு வசனம். ஒரு குடும்பத்தை போயிட்டு பெட்ரோல் பாம்பே போட்டு பெட்ரோலே போட்டு குடும்பத்தையே நாசம் பண்றது. ஆண்டவர் சொன்னாரு, பழி வாங்குறது எனக்குரிய, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு எப்பா பாச்சு இப்பதான் ஓகே ஓட்டிச்சா ஓகே பயங்கர பயங்கர ஒரு செட் கையை துண்டா எடுத்துட்டு வந்து நம்ம கயிறுல கட்டி மாட்டிட்டு வந்துடலாம் ஒரு ஏரியாவுள்ள அப்படின்ற மாதிரி ஒரு வெறி, குடும்பத்தை ஓலப்பட்டாதான் எச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழி வாங்குறதுல நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்றேன். நான் தான் பதில் செய்யறான், நீ பதில் செய்யாது. கூட்டு பேசுகிறது நான் வேற இருக்கிறேன், இதெல்லாம் தாண்டி நான் வேற இருக்கிறேன், எதுவுமே செய்யாது. நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்லான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு பாரு, அதுதான் என்னை கால் தொடர்களெல்லாம் ஒதுங்க வச்சிச்சு. ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமான யாருக்கிட்ட விழுத நீ? நாசியில சுவாசம் உள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் மூச்சு அப்படி மூணா செத்துருவோம். பார்க்கறதுக்கு பயங்கரம், அவருக்கு அடியாள் பயங்கரமா கொலை பண்ண சரியான நேரத்தில் சரியான இடத்துல மாட்டல, சரியான ஆளுக்கு. அதனால நீ தப்பிச்சு வந்துருக்க, நீ ஓரமா போய் ரவுடிங்கெல்லாம் பார்த்தா நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தர் தெரியும், அவர் சொல்றாரு ரொம்ப நல்ல மனுஷன், நான் சொல்றதை காட்டிலும் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சொல்றாரு, திடீர்னு ஒரு வார்த்தையை வந்துட்டார் மைண்ட், நான் பொறுமையாகிற பிசாசுன்ட்டார். பொறுமையாகிற பிசாசு, ஆனா பயங்கரமான கேரக்டர். ஒரு காரியத்தை எடுத்தாலும் செய்யாம அந்த மாதிரி நான் ரவுடிங்கெல்லாம் பார்த்து கொள்ளும் ஒன்றும் பயப்படாது. நான் பார்க்குறேன் சரியான இருக்கமா, சரியான நேரத்தில் ஆட்டமா இல்லை, அதனால தப்பிச்சுன்னு வந்து இவ்வளோ இருபதாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கை பயங்கரமான கை, என் கையில ஒருத்தன் விழுந்துட்டான், அதான் மோகையா. நாங்க மன்னிப்பு தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு மொட்டுத்தனமா பேசுறீங்க, காலமாடாத பேசுறீங்க. சிங்கமுகம், இப்படி ஒரு சிங்கம், இப்படி ஒரு சிங்கம், இப்படி ஒரு சிங்கம், எல்லா பக்கமும் காட்ட வேண்டியதா இருக்கு தேவனுடைய முகத்தை. ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு தான் சொல்லிச்சு, உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டேன். பாருங்க, பின்னாடி ஒரு முகம் இருக்குது, நம்ம எல்லா முகத்தையும் காட்டணும். சொல்லுவோம் பாருங்க, ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தரோட மெசேஜை கேட்பாங்க, அவர் பேர் வந்துருக்காரு, இப்போ பார் கடைசி வருங்க அப்படின்னு தான் பேசுவோம். ஆண்டவர் வரா, சீக்கிரம் வருகிறார், ஆயத்தமா இரு, பரிசுத்தமா இரு, நீதியில நட, கரெக்டாரு, அவருடைய வருகையில் எடுத்துக்கணும், பரலோகத்துக்கு போகணும், ஜாக்கிரதை அப்படின்னு. வருகையை பத்தி தான் பேசுறோம், அதனுடைய அடையாளங்கள்லாம் பத்தி பேசுறேன். நான் சொன்னேன், டேய் அவருக்கு அந்த முகம் கரெக்டான முகம் தான், அவர் பேசுறது கரெக்டு தான், 100% நீ நம்புறத காட்டில நான் அதிகமா நம்புறேன். அதனால நம்ம சொல்லுவேன்,
அது ஒரு முகம்டா. அந்த ஒரு முகத்தையே பார்த்து பார்த்துட்டு இருக்காது. இன்னொரு முகம் இருக்குது. அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, நீடிய சாந்தம். இந்த முகத்தை பாரு. இன்னொரு முகமும் இருக்குது. எல்லா முகத்தையும் பாரு, எல்லா சைட்லயும் பாரு. அவ்வளவு அழகா தெரிவாரு. உனக்கு இப்ப என்ன முகம் தேவை? ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற முகம் தான் தேவை. சைட்ல இருக்கிற முகத்தை விட்டுறான் தயவு செய்து. விட்டுறாரு, அதை வச்சுக்கோ. சொல்லுவோம் பாருங்க, எல்லா முகத்தையும் பார்க்கலாம். சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விடுகிறது பயங்கரமா இருக்கும். ஐயோ, நான் சொல்லுவேன் பாருங்க, பெண்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். சில காரியங்களை சொல்ல வேண்டியது சொல்லல. இன்னும் முடியலையா நீங்க இந்த சொல்ல. கடவுள் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து எல்லையே கிடையாது. எல்லையே இல்லைன்னு அர்த்தம். கடவுள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடவுள்ன்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து எல்கைக்கு அடங்காதவர், எல்லைக்கு அடங்காதவர். அவனை வந்து ஒரு எல்லையில போட்டு அடக்க முடியாது, ஒரு இதுல போட்டு வரைஞ்சி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இல்லாத ஒரு அன்புக்கு எல்லையே கிடையாது. அவருடைய இறக்கத்துக்கு எல்லையே கிடையாது. நான் சொல்லுவேன், எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது சொல்லுவேன். அவருடைய அன்புக்கு சொல்லுங்கம்மா. எல்லாம் போட்டு அடைக்கணும்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்டு போறேன். சொல்லுங்க, அவருடைய அன்புக்கு பக்கத்தி பயந்துட்டாரு. போன வீட்டுக்கு போன அடிக்கிட்டு. அவருடைய இறக்கத்துக்கு நல்லா சத்தமா. இப்ப நான் நல்லா சொல்ற வரைக்கும் எல்லையே கிடையாது. அவருடைய கிருபைக்கு, அவருடைய மனதுருக்கத்துக்கு, அவருடைய நீடிய சாந்தத்துக்கு, அவருடைய தயவுக்கு எல்லையே கிடையாது. அவருடைய கோபத்துக்கு அதான் நரகம். நரகம் என்னது? கோபத்துக்கு எல்லையே கிடையாதுன்றதுதான் நரகம். நித்திய நரகம். உள்ள மனசு போயிட்டா வெளியவே வரவே முடியாது. பார்த்துட்டீங்களா கோபத்தை? ஏந்திரலாமா? நான் இப்படி சொல்லி அனுப்புறீங்களே எங்களுக்கு. இப்ப பாக்குற ஒரு முகத்தை பார்த்துருக்கீங்கன்னா, பின்னாடி இருக்கிற முகத்தை ரொம்ப உத்து எட்டி பார்த்துன்னு இருக்காதீங்க. இதுதான் அவருடைய முகம். பின்னாடி இருக்கிற முகம் கோபம். அவர் கோபப்பட்டாருன்னா முடிஞ்சிருக்காது. கோபத்துக்கு எல்லையே கிடையாது. அதுதான் நரகம். வரவே முடியாது. அந்த இடத்துல போறாங்க. அசட்டை பண்ண முடியாது. அவருடைய அன்பை இந்த வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் அவருடைய அன்பை ருசி பார்த்துட்டே இருக்கும். அவருடைய இறக்கத்தை ருசி பார்த்துட்டே இருக்கும். நம்ம இந்த வாழ்க்கை வாழ ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்ந்துனே இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆனா மன்னிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. ஆனா கோபத்துக்கு எல்லையே கிடையாது. ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா. அதனால்தான் ஆண்டவர் மன்னிச்சு விட்டு போ, கண்டுக்காம போயிடு, ரொம்ப வச்சுக்காத. என் கையில மாட்டினுக்கிறான், உன் கையில மாட்டுது சப்ப. நீ கொடூரமான ஆள் தான், தெரியும் உங்களை பத்தி. ஏடா படம் வச்சுனா வச்சிருந்தான், பிடிச்சிருந்துதான். நீ என்ன மாதிரி வச்சு செய்வ, விட்டுடு. என் கையில மாட்டுட்டோம். ஆமே, உங்களுக்கு அநியாயமா பண்றாங்களா? உங்களை வந்து ரொம்ப மோசமா நடத்துனாங்களா? ரொம்ப வந்து உங்களை வந்து மதிக்கவே இல்லையா? விட்டுடுங்க. ஆண்டுடைய காலத்துல விட்டு, ஆண்டுடைய காலத்துல விட்டு. இயேசு மன்னிக்கிறாங்க சபையில இந்த மாதிரிலாம் நாங்க சொல்லித்தரோம். விட்டுருங்க, ஆண்டுடைய காலத்துல விட்டுருங்க. அவர் பார்த்துக்க. இப்படி விட்டா எப்படின்னா சமாதானம் வருதா? கொஞ்ச நேரம் சமாதானம் வருது, அப்புறம் கோவம் வருது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருக்குதுங்க.
அதைத்தான் கண்ட்ரோல் பண்ணும். அதைத்தான் கண்ட்ரோல் பண்ணும்.